ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த மே மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிளானட்டரி பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க, என்னென்ன பயிற்சிகள் இந்த மாசம் நடக்க போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மீனத்துல இருக்காங்க. மேஷத்துல சூரியனும் புதனும், சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கான். புத்த ஆதித்ய யோகம் அப்படின்றது ஒரு விதமா ஆக்டிவேட் ஆகுது. ரெண்டாம் பாவம், அதாவது ரிஷபத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு ரெண்டாம் பாவம், ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. மிதுனத்துல குரு இருக்காரு, சிம்மத்துல கேது இருக்காரு, கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகு இருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா பிளானட்டரி பொசிஷன். சரி, அதுக்கப்புறம் என்னென்ன பயிற்சிகள் நடக்குது அப்படின்னா, மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. மே மாதம் 14ஆம் தேதி சூரியனும் புதனும் இணைஞ்சி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல பயிற்சி ஆகுறாங்க. ரிஷபத்துக்கு சஞ்சாரம் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அதே மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்துல இருந்து மாறி மிதுனத்துல குருவோடு இணைஞ்சு ஒரு விதமான தனலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவும் சுக்கிரனும் இணையறது லட்சுமி யோகம், தனலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில பாவத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இம்பாக்ட், நல்ல இம்பாக்ட் இருக்கும். ஒரு சில பாவத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது சாலிடா இருக்கும். ஆக இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து மிதுனத்துல, இது எந்த பாவத்துல இருந்தாலும் இந்த குருவும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது ஒரு விதமான தனலட்சுமி யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆயிடும். ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது, ஒரு சிலருக்கு 100 ரூபாய் அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு 10 ரூபாய் அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு 50 ரூபாய் அதிர்ஷ்டம், ஆக மொத்தம் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். சரி, இப்ப பிளானட்டரி பொசிஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு, அதே மாதிரி பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லிட்டு, ஆக இந்த மே மாத பலனை நாங்க எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு சொல்ல போறோம். முற்பகுதி அப்ராக்சிமேட்லி மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன். மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து மே மாசம் கடைசி வரைக்கும் அந்த பலன்கள் கொஞ்சம் மாற்றம் அப்படின்றது வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா தான் நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் முழுசும் தெரியும். அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துல நீங்க உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்றதும் சொல்றோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு? முதல்ல பாத்தீங்கன்னா சிம்மம் உங்க சுயஸ்தானத்திலே கேது இருக்காரு. சிம்மத்துக்கு எப்பயுமே கூட்டத்துல ராஜாவா இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் இடத்துக்கு போகணும், ஒரு விசேஷம், ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்குது, இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா நம்ம கெத்தா அப்படி போய் உட்காரணும். 4 பேர் நம்ம கிட்ட பேசணும், நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் சிம்மத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படிப்பட்ட சிம்மம் இந்த காலம் எனக்கு தனிமை தான்ப்பா இனிமையா இருக்கு. தனிமை ஒரு காலத்துல கொடுமையா இருந்துச்சு, இப்ப எனக்கு தனிமை இனிமையா இருக்கு. கம்ப்ளீட் சோசியல் வித்ட்ராயல் தான் என் மைண்டுக்கு ஒரு செட்டைட்டியை கொடுக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க. தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல் அப்படின்ற ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க. எதனால? சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால. நிறைய பாத்தீங்கன்னா சுவாமி கும்பிடணும், இறையாற்றலை தேடணும், ஜீவசமாதி வழிபாடுக்கு போகணும், தியானம் பண்ணும், இப்படி எல்லாம் தோணுது. இதெல்லாம் நல்லதாங்க, ரொம்ப சூப்பரான விஷயங்க. தாராளமா செய்ய எந்த தப்பும் இல்லை. சரி, 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துல ராகு. கலத்திரஸ்தானத்துல ராகு திருமணம் ஆனவங்களுக்கு மனைவி வழி, இப்ப நீங்க சிம்மராசி ஆண்கள்னு வச்சுக்கோங்க, மனைவி வழி திடீர் தன பிராப்தி, மனைவி வழி அதிர்ஷ்டம், மனைவினால நல்ல எக்கனாமிக்கலி என்னோட ஸ்டேட்டஸ் அதிகமாகுது. சூப்பரான விஷயம் தானே? ஆமா. நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? ஆப்வியஸ்லி இருக்கு. என்ன அப்படின்னா, மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி வருது அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எவ்வளவு நாளா வேலைக்கு போற, எவ்வளவு நாளா சம்பாரிச்சுங்கிற, குழந்தை பையன் ஒரு பல்சர் வண்டி கேட்டா வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சா? நான் இப்பதான் ஏறக்குறைய 6 மாசமா தான் வேலைக்கு போறேன். அது டியூல தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா பல்சர் கம்பெனியும் இவங்க வாங்கிட்ட மாதிரி பேசுவாங்க. புரியுதுங்களா? நான் 6 மாசம் தான் போறேன், என் குழந்தை கேட்டுச்சு, வாங்கி கொடுத்துட்டேன் பத்தியா, என் பொண்ணு ட்ரெஸ் வேணும் கேட்டுச்சு, போய் 10 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் பத்தியா, அப்படின்ற மாதிரி நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லையோ, ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள், இதுவும் கடந்து போகும், அமைதியா இருங்க, நீதாம்மா எல்லாம் அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்துடுறது நல்லது. அதே மாதிரிதான் உங்களோட பிசினஸ் பார்ட்னரும் இப்படிதான் ஒரு ஆட்டிடியூட காமிப்பாரு, அமைதியா இருங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு. ஓகேங்களா? சோ அமைதி அப்படின்றது நல்லது நம்மளுக்கு. 8ஆம் பாவம் சனி, அஷ்டமத்து சனி சும்மாவா இருக்கா? நம்மள எந்தெந்த விதத்துல டார்கெட் பண்ணா, நம்ம ஆடும் கையில 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தோம்மா. என் பொண்டாட்டி என்ன பண்ணா, சும்மா இல்லாம என் தங்கச்சி வீடு கட்டுறாலாம் துட்ட கூடு, என் தங்கச்சி வீடு கட்டுறாலாம் துட்ட கூடுன்னு இப்படி கேட்டு 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 என்ன நச்சரிச்சு சண்டை போட்டு தங்கச்சி கிட்ட வாங்கி கொடுத்தாமா. சரி, வாங்கி கொடுத்தா போச்சுன்னு விட்டுடலாமா? இப்ப என்ன பண்றா, என் தங்கச்சி காசு கொடுக்க மாட்டேன்றா வாங்கி கொடு, என் தங்கச்சி காசு கொடுக்க மாட்டேன்றா வாங்கி கொடு. இதுக்கும் என்ன நச்சரிக்கிறா? நான் என்னதாம்மா பண்ணிட்டு, கையில இருந்த 2 லட்சம் ரூபாய் போனது மட்டும் இல்லாம இவளோட டார்ச்சர் என்னால தாங்க முடியலமா. இப்படி சொல்ற நிறைய சிம்மம் உண்டு. ஓகேங்களா?
அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்தை எப்பயுமே என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். இப்ப குடும்பத்துல யாருமே என் கண்ட்ரோல்ல இல்ல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படி சொல்ற சிம்மத்தையும் பாக்குறோம். வேலை செய்யற இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனைமா, கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி ஒரு நாளைக்கு 10 பூதம் கிளம்புது. என்ன பண்றதுன்னே தெரியல. வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன். அப்படி சொல்றவங்களும் உண்டு. வேற வழி இல்லாம டியூ கட்டணுமேன்னு வேலைக்கு போய்ங்கிற சகிச்சுக்குன்னு வேலை போயிட்டு இருக்கு. இப்படி சொல்றவங்களும் உண்டு. சமுதாயத்துல நான் போனா வந்தா எல்லாரும் வணக்கம் சார், வணக்கம் மேடம், இப்ப நம்ம பார்த்தாலும் கண்டுக்காத மாதிரி போறாங்க. அதுக்கும் மேல சாக்கிட்டு பேசுறாங்கம்மா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீதி கூட தாங்க முடிஞ்சிச்சு, இதே என்னால தாங்க முடியலமா. சிம்மத்துக்கு எப்பவுமே தன்னோட கெத்து முக்கியம், மரியாதை முக்கியம். அதுக்கு மேல உடல் சார்ந்த உபாதைகள் வந்துருச்சு. சும்மா நடந்த தடுக்கி விழுந்து வாக்கிங் போனோமா, ஒரு செங்கல் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இடுப்பெலும்பு பிராக்சர், முட்டி பிராக்சர், காலில் வந்து ராடு வச்சிருக்க, டிஸ்க் ப்ரோலாப்ஸ், டிஸ்க் பல்ஸ், இப்படி நிறைய கஷ்டம் சிம்மத்துக்கு சனியினால. கவலைப்படாதீங்கம்மா, இந்த ஒரு மாசம் மட்டும்தான் சனியினால கஷ்டம். அடுத்த மாசம் குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் ரிலீஃப் ஆயிடுறாரு. சோ இந்த ஒரு மாசம் நிதானமா அமைதியா இருங்க, நல்லது அப்படின்லாம். அதுக்கு மேல 8ல செவ்வாய் போயிருக்கா. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. மருத்துவ செலவு அப்படின்றது சாலிடா கொடுத்துருவான், உஷாரா இருங்க. அண்ணன் தம்பிங்கிட்ட சொத்து பிரச்சனை வரதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஏமா நல்லதே சொல்ல மாட்டீங்களா? நல்லது இருக்குமா, பட் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு. உடனே உங்களுக்கு நடந்துரும் அப்படின்லாம் கிடையாது. நாங்க சொல்றோம், அம்மா அங்க போகும்போது பார்த்து போப்பா, அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு அப்படின்னா நீ ஜாக்கிரதையா போவ. நீ பாட்டு நான் வந்து பள்ளத்துல ஸ்லிப்பா எழுந்து தப்பிச்சு வந்து அவனும் போய் ஓட்டும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால நாங்க உங்களை எச்சரிக்கிறோம், புரியுதா? அதுக்காக பெருசா வந்து பயந்துருவும் கூடாது, டென்ஷன் ஆகவும் கூடாது. சரி, அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை. அப்ப புத்த ஆதித்ய யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுது. என்னோட புத்திசாலித்தனத்தினாலையும் என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் செயலாற்றுறதுனாலையும் நான் சக்சஸ் அப்படின்றது ஒண்ணு நடந்துச்சு. ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒண்ணு நடக்குது. வெளிநாடு ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எக்ஸாக்ட் டைம் ஃபாரின் போயிட்டேன். வெளிநாடு போய் வர்த்தகம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், எக்ஸாக்ட் டைம் போயிட்டேன். எங்க அப்பானோட மதிப்பு மரியாதை உயர்வு, இதெல்லாம் பிளஸ் தானே. அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன், தொழில் சாலிடா பெரிய லெவல்ல டெவலப் ஆகும். கவலையே பட வேண்டாம், ஏன்னா ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கான். ஓகேங்களா? தொழில் நல்ல டெவலப் ஆகும். அதே மாதிரி லாபஸ்தானத்துல குரு இருக்கா. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, தொழில் நல்ல டெவலப் ஆகும். அதனால பெருத்த லாபம் அப்படின்றது உயரும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா ஓரளவுக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில ஜெனியூனிட்டி அப்படின்றது வேணும். ஏன்னா லாபஸ்தானத்துல குரு ஒரு முழு சுபர், பிரகஸ்பதி தேவகுரு. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க, ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்றவங்க, கோயில் ஆபீசர்ஸா இருக்கவங்க, புரோகிதர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், அதே மாதிரி ஆன்மீக பொருட்களை வியாபாரம் பண்றவங்க, இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய செய்யறவங்களுக்கு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். மத்த எல்லாருக்கும் வரும். இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா கலப்படம் அப்படின்றது இருக்கக்கூடாது, அதுல கவனம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் பிற்பகுதியில செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய். ஒரு லேண்ட் வாங்கி ரெஜிஸ்டர், ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்பு. அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம். உங்களுக்கும் அப்பாக்கும் உறவு முறையில ஒரு நிதானம் தேவை. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைவு. புத்திசாலித்தனமா தொழில் பண்ணுவேன். லாபஸ்தானத்துல சுக்கிரன், நல்ல லாபம் வரும். தொழில் செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் வருவாங்க. வேலை செய்யறவங்களுக்கு வெளிநாடு போய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். எக்ஸலண்ட். இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய சொல்லியிருக்கு, அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். பரிகாரம் என்னம்மா, அஷ்டமத்து சனியில இருக்கீங்க இல்லைங்களா? இந்த சென்னை பக்கத்துல இருக்கவங்க பொழிச்சூலூர் பக்கத்துல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, சனி பகவானுக்கு நீலோத்பவ மலர், கருங்குவளை மாலை போட்டு எள்ளு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. அடுத்த மாசத்துல இருந்து நிறைய நல்லது மட்டுமே தான், பெருசா நெகட்டிவ் கிடையாது. இந்த ஒரு மாசம் மட்டும் சனி பகவான் காலை கெட்டியமா புடிச்சுக்கோங்க. ஈசங்கால புடிச்சுக்கோங்க. ஈசங்கால புடிச்சாலே சனி வந்து நம்மளை விட்டு விலகிடுவான், நல்லது மட்டுமே செய்வான். கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்க குடும்பத்துல தீராத பிரச்சனை இருக்குமா, எப்ப தீரும்னே தெரியல, எப்ப தீரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட தொல்லை தாங்க முடியல, ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து எழுதிட்டு வராங்க, இதெல்லாம் மாறுமா அப்படின்றது எங்க பிள்ளைங்க ஜாதகத்தை பார்த்து எங்களுக்கு எப்ப மாறும் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோமா அப்படின்னாலும், எப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுவோம், எப்ப எங்க கடன் எல்லாம் ஓயும், எப்ப எங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து விமோச்சனம் கிடைக்கும், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பம்னா இருக்குதானமா செய்து. அந்த மாதிரி உங்க குடும்பத்திலயும் சில வகையான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா எப்படிமா அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்க சுய ஜாதகம் தான் அது பெர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை பார்த்து பக்காவா அனலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.